அனைத்து ஜாதி மதம் எல்லாத்தையும் கடந்து எல்லாருக்குமான ஒரு தளம் என்பது பாஜக. ஒரு தேசிய கட்சி, தேசிய நலனின் அக்கறை கொண்டவர்கள், தேசியத்தை விரும்பக்கூடியவர்கள் அப்படிங்கிறத நிலைநிறுத்தக்கூடிய இடத்துல இருந்ததுனால தான் நான் பாஜகவை சூஸ் பண்ணேன். அந்த இடத்துல அது மாதிரி ஒரு தளத்தில் பயணிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நான் நேராக பார்க்குறேன். அதனால தான் எனக்கு அது சரியாப்படுது. அதனால் என்னை பொறுத்தவரை அப்படி வகுப்புவாதம் என்பது அங்கே இல்லவே இல்லை. இவங்க எல்லாரும் வகுப்புவாத அரசியல் சும்மா அள்ளி போட்டு பேசணுங்கிறதுக்காக திமுக தன்னுடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜி வின் பண்ணணும், தன்னுடைய நிலைப்பாடு இங்கே நிலை நிற்கணும்னா வகுப்புவாத அரசியல்னு பாஜகவை சொல்லணும், ஹிந்தி திணிப்புன்னு கத்தணும் மத்திய அரசை எதிர்த்து. இதை நீட்டு, அது மாதிரி காவிரி இஷ்யூ, இந்த மாதிரி ஒரு 4 விஷயத்தை வச்சுக்கிட்டு இப்போ காவிரி வரவே வராது. ஏன்னா அங்கே காங்கிரஸ் ஆட்சி புரியறதுனால இங்கே வாயே திறக்க மாட்டேங்குது திமுக காவிரி இஷ்யூவில். அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அடைமொழியாக வச்சுக்கிட்டு அடையாளமாக வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணி தாங்க குடும்ப ஆட்சி வந்துடணும். அதுக்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகம், டபா முன்னேற்ற கழகம் பண்ணுற வேலை இது. அது ஒன்று தான் இங்கே தமிழ்நாட்டில். அதனால தான் வகுப்புவாத அரசியல் இந்தியா முழுக்க அந்த வகுப்புவாத அரசியல்லாம் ஒன்றும் எடுபடல. மக்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. 20 மாநிலத்தில் பிஜேபி இருக்குது இன்னைக்கு. அப்படி இந்தியா முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு 3வது தடவை பிரதமர் மோடியோடைய ஆட்சி, பாஜக ஆட்சி இன்னைக்கு நிலவில் இருந்துகிட்டு இருக்கு. வகுப்புவாத அரசியல்னு இந்தியா முழுக்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்க, தமிழ்நாட்டில் மட்டும் வேற புரிஞ்சுக்குவாங்க. அப்படிங்கிறத இவங்க திமுக தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு துரோக அரசியலின் அடிப்படை. மக்களை ஏமாற்ற ஒரு தன்மை திமுகவிடம் இருந்து கொண்டிருக்குது. அதனால வரக்கூடிய ஒரு விளைவு தான் தமிழ்நாட்டில் இந்த எஃபெக்டை தவிர அப்படி ஒரு வகுப்புவாத அரசியலே பாஜகவிடம் கிடையவே கிடையாது. ஒரு 4 விஷயத்தை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். மக்களாகிய நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள்.